எபிசோட் 22 கும்பகர்ணனின் தியாகம். ராமாயணத்தில் முக்கிய பாத்திரங்களில் ஒருவனான கும்பகர்ணன் ராவணரின் மூத்த சகோதரராகவும் அசாதாரணமான தியாகத்தினராயினும் அறியப்படுகிறார். இந்த எபிசோடில் கும்பகர்ணனின் தியாகம் மற்றும் அதன் முக்கியத்துவம் விரிவாக பேசப்படுகின்றது. கும்பகர்ணனின் குணங்கள். கும்பகர்ணன் ராவணரின் மூத்த சகோதரனாக அவரது வலிமை, நம்பிக்கை மற்றும் கடமை உணர்வுக்கு புகழ் பெற்றவர். அவர் இருவருக்குமுள்ள உறவு, வலிமை மற்றும் பகைவருக்கான வீரத்தை பிரதிபலிக்கிறது. அவரது நீண்ட நிதிரை நிலை ஒரு விதமான தியாகத்தையும் ஆற்றலின் சுட்டிக்காட்டலையும் வெளிப்படுத்துகிறது. தியாகத்தின் பின்னணி. கும்பகர்ணன் ராமருடன் போராடுவதற்கு முன் ராவணரிடம் அவனது கருத்தை கூறினார். ராவணர் அவனது நீண்ட நிதிரைக்கு மதிப்பளித்தாலும் யுத்தத்தின் தேவையை உணர்ந்து அவனுக்கு போரில் ஈடுபட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். இது ஒரு போராட்டமான தேர்வாகும். தியாகம் மற்றும் கடமை இடையேயான நெருக்கடியை பிரதிபலிக்கிறது. போரின் தருணம். அந்த இரவு கும்பகர்ணன் தனது நீண்ட நிதிரத்திலிருந்து விழித்து ராமரின் படைகளை எதிர்த்து போராட முனைந்தார். அவரது உயர்ந்த வீரமும் தியாகமும் ராவணரின் எதிர்ப்பினால் கூட அவன் போரில் ஈடுபடுவதில் இருந்து விலகவில்லை. இந்த போராட்டம் அவன் கடமை உணர்வை மட்டும் அல்லாமல் தனது உடலை உழைத்து கொண்டு சமரசம் செய்யும் மனநிலையை காட்டுகிறது. தியாகத்தின் விளைவுகள். கும்பகர்ணனின் தியாகம் ராமாயணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அவன் மரணத்தின் பிறகும் ராவணரின் அடக்கத்தை மேலும் வலுப்படுத்தியது. இதனால் ராவணரின் வீரத்தை மேலும் வலுப்படுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் அவன் தியாகம் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது. தியாகத்தின் பாதிப்பு. கும்பகர்ணனின் தியாகம் அவரின் குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்தியது. ராவணர் அவனின் தியாகத்தை மதித்தாலும் போரின் விளைவுகள் இருவருக்கும் தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது. ராமருடன் ஏற்பட்ட முரண்பாடுகள் அவரது தியாகத்தின் காரணமாக மேலும் தீவிரமானது. கும்பகர்ணனின் மரணம். போரின் இறுதி கட்டத்தில் கும்பகர்ணன் ராமரின் அருணாசலருக்கு எதிராக போராடி அவன் உயிரிழப்பினை சந்தித்தார். இந்த மரணம் அவனின் தியாகத்தின் முடிவாகும். மேலும் அது அவரது குடும்பத்திற்கு, குறிப்பாக ராவணருக்கு பெரிய வேதனை விளைவித்தது. தியாகத்தின் தருணத்தின் பாடம். கும்பகர்ணனின் தியாகம் நமது வாழ்க்கையில் தியாகத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. கடமை, நம்பிக்கை, குடும்ப உறவுகள் மற்றும் நாட்டு பற்றிய உணர்வுகளின் மத்தியில் நடந்தவைகள் நமது வாழ்க்கையில் எவ்வாறு பலவீனங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்துகின்றன என்பதை காட்டுகிறது. கும்பகர்ணனின் தியாகம் ராமாயணத்தின் ஒரு முக்கியமான அம்சமாகும். அவரது தியாகம் அவரது குடும்பத்துடன், அவரது கடமை உணர்வுடன் மற்றும் அவனது வீரத்துடன் இணைந்து ஒரு பேரளவிலான கதையை உருவாக்குகிறது. இது நமது அனைவருக்கும் தியாகம், கடமை மற்றும் உறவுகளின் மகத்துவத்தை உணர்த்தும் ஒரு பாடமாகும்.